இந்த படத்தை பார்க்கும்போது சாதாரணமாக எல்லாருமே கடந்து போயிடுவாங்க. ஆனால் எனக்கு என்னவோ உலகத்தில் யார் யாரெல்லாம் வந்து பெரிய பெரிய துறைகளை சாதிச்சிருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை விருது கொடுத்துருக்காங்களோ, அதே போல் இந்த பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை விருது கொடுக்கணுங்கிறது தான் என் மனசு வந்து யோசிச்சுட்டு இருந்தது. காரணம் ஏன் அப்படின்னா, ரொம்ப பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்தேன் இந்த படத்தை ஒரு 10 நிமிஷமாக. பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்கும். அவங்க ஸ்லிம்மாக இருப்பாங்க, ஃபிட்டாக இருப்பாங்க, எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட் இல்லாத ஒரு லைஃபு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆனால் ஒன்ஸ் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு பெண்ணுடைய லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து உருவாகும். அவங்களுடைய மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தை பிறக்கிற ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து நாளடைவில் என்ன பண்ணும் அப்படின்னா, முன்ன இருந்ததை விட ஒரு 10 மடங்குலேருந்து ஒரு 100 மடங்கு வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய லைஃப் வந்து டிட்டோரியேட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து இழக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கமிட்மெண்ட் அவங்கள சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட் ஆகிடும். ஹஸ்பண்டை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும். அப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக அவங்க மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேடி எக்ஸஸ் வெயிட்டாக ஆகியிருப்பாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை பார்த்தீங்களா, அந்த பழைய ஃபோட்டோக்கு முன்னாடி அவங்க நின்று அழுது இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக புலம்பி ஒரு போஸ் வந்து கொடுத்துருக்கலாம். அது வந்து காமன், எல்லாருமே பண்ணுற ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம். ஆனால் இந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மாற்றமாக அந்த சிரிப்புக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பல அர்த்தங்கள் இருக்குது. என்னால் வந்து பழைய மாதிரி வர முடியும், நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆகிடுவேன், இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி, இது வந்து பர்மனெண்ட் கிடையாதுங்கிற அந்த நம்பிக்கையை வந்து பார்த்திங்கன்னா அந்த சிரிப்பு மூலியமாக அவங்க வெளிப்படுத்துறதை வந்து என்னால் உணர முடியுது. அந்த வலிக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குங்கிறது என்னால் பார்க்க முடியுது. இதுதாங்க வாழ்க்கை. அதாவது வாழ்க்கையை வந்து 2 வகையாக நம்ம வாழலாம். ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று அதீத நம்பிக்கை. இந்த லேடி கிட்ட என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதீத நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆப்ரேட் வந்து ஆகுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களும் யார் யாரெல்லாம் லைஃப்பில் எக்ஸஸ் வெயிட்டில் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் முடியும், உலகமே சுற்றி நின்று கத்துது, உன்னால் முடியாது, நீ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்ட, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களாம் நான் கடவுள் கிடையாதுங்க. நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் முடியுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற வரைக்கும் சொல்லணும். காது கிளியர் அளவுக்கு கத்தணும் உள்ளுக்குள்ளே. நீங்கள் அதிகமாக வந்து வெளியே பேசுறதை விட உங்கள் உள்ளுக்குள்ளே என்ன பேசுகிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அரசாங்கத்துக்கு நீங்கள் அரசியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிசூடா அரசியாக அந்த சேரில் உட்காருவீங்க. அந்த பழைய பொம்மை மாதிரி இருக்கிற வெயிட்டில் வித்து உங்களுடைய ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையில். விஷயம் என்ன அப்படின்னா, முடிவெடுக்கணும். இதில் யாரும் முக்கியம் கிடையாது, இதில் நீங்கள் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஓகே, உங்களுடைய எண்ணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலு கொடுங்க, உங்களுடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுங்க, உங்களுடைய எண்ணங்களை வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க. வாழ்த்துக்கள். அந்த மாதிரி நான் ரொம்ப தன்னம்பிக்கையான பொண்ணு தாங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆசைகள் நிறைய இருக்குது, ஆனால் அதை அடையிறதுக்கான ஒரு வழிகாட்டி எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, கீழே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களால் நீங்கள் நினச்ச கோல் அடையிறதுக்கு எக்ஸாக்டாக என்ன பண்ணணுங்கிறத 1-on-1 நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி.